Hello students, welcome to online class. In our before class, we see the different type of energy and then uses. In this class, we're going to be see the next energy, that is electrical energy. We know that all things are made up of atoms. எல்லா பொருள்லையுமே என்ன இருக்கும் அப்படின்னா atoms இருக்கும். Particles like protons, electrons and neutrons. Atomல 3 particles இருக்கு. என்னென்னன்னு பார்த்தோம்னா protons, electrons and neutrons. Protons வந்து positively charged and electron is negatively charged and neutrons is zero charged. Movement of electron in object causes an energy. Electron வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்டில் எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த எனர்ஜியை நம்ம என்ன எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன் ஆர் டெய்லி லைஃப் வி யூஸ் பேட்டரிஸ் டு கெட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து பேட்டரிஸ் மூலயமா நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கும். எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் ஆல்சோ ஜெனரேட்டட் ஃப்ரம் நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் அண்ட் விண்மில்ஸ். நியூக்ளியர் பவர் பிளான்ட் மூலயமா, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் மூலயமா, விண்ட் மில்ஸ் மூலயமா நமக்கு எனர்ஜி கிடைக்கும். And it is also generated from solar energy. Solar energy லேருந்து கூட நமக்கு electrical energy கிடைக்கும். Uses of electric energy. Electric energy is needed for the working of fan, light, television, washing machine, refrigerator. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நிறைய மிஷின்ஸ்லாம் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி மூலயமா தான் ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன், லைட், டிவி, வாஷிங் மிஷின், so many things. An electric iron box, electric stove and electric water heater work by electrical energy. அயன் பாக்ஸ் வந்து எலக்ட்ரிக் மூலயமா தான் ஒர்க் ஆகுது அண்ட் எலக்ட்ரிக் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எலக்ட்ரிக்கல் மூலயமா தான் ஒர்க் ஆகுது அண்ட் வாட்டர் ஹீட்டர் ஆல்சோ இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு ரன் கார்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ். எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ஸும் இது மூலயமா ஒர்க் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூலயமா தான் ஒர்க் ஆகும். இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபேக்ட்ரி டு ப்ரொடியூஸ் மெட்டீரியல்ஸ். ஃபேக்ட்ரிஸில் வந்து நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மிஷின்ஸ் மூலயமா நமக்கு நிறைய பொருள்லாம் வந்து தயாரிப்போம். ஸோ அந்த மிஷின்ஸில் எந்த எனர்ஜியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணும். கெமிக்கல் எனர்ஜி. Chemical energy is stored in substance when atoms join together to form chemical compounds. When the atom join together, then it will form a chemical compounds. When two or more chemical substances react with each other, this energy is released. எப்போ 2 இல்லை 3 கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒன்றா ஃபார்ம் ஆகும்போது அப்போ வந்து கெமிக்கல் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். யூசஸ் ஆஃப் கெமிக்கல் எனர்ஜி. த ஃபுட் வி ஈட் கண்டெய்ன்ஸ் கெமிக்கல் எனர்ஜி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயும் கெமிக்கல் எனர்ஜி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் அண்ட் ஸோ மெனி திங்ஸ் இட் கண்டெய்ன்ஸ் அ கெமிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜி இன் வுட் ப்ரொடியூஸ் ஹீட் எனர்ஜி விச் ஹெல்ப் அஸ் டு குக் ஃபுட். வுட்டில் வந்து கெமிக்கல் எனர்ஜி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு விறகை யூஸ் பண்ணிக்கலாம். கெமிக்கல் எனர்ஜி இன் கோல் இஸ் யூஸ்டு டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. கோல்ல இருந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் பை யூஸிங் த கெமிக்கல் எனர்ஜி. கோலில் வந்து கெமிக்கல் எனர்ஜி இருக்கும். ஸோ அது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணலாம். பேட்டரிஸ் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப் கண்டெயின் கெமிக்கல் எனர்ஜி. நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற பேட்ரி, ரிமோட் பேட்ரி அண்ட் கார் பேட்ரி அதிலெல்லாம் என்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கெமிக்கல் எனர்ஜி இருக்கும். ஃபியூவல் லைக் பெட்ரோல் அண்ட் டீசல்ஸ் பொசஸ் கெமிக்கல் எனர்ஜி விச் இஸ் யூஸ்டு டு ரன் வெஹிக்கல்ஸ். பெட்ரோல் அண்ட் டீசலில் வந்து என்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி இருக்கும். ஸோ அது மூலியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வெஹிக்கலை ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வி கோயிங் டு பி see the conservation of energy. Energy cannot be created and it cannot be destroyed also. எனர்ஜியை வந்து நம்மளால் உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. இட் இஸ் சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜி அது வந்து கன்வெர்ட் ஆகும் அண்ட் இட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டும் இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். we can say many examples for conservation of energy in our daily life. First example we are going to be see that is a water dam. Water stored in water dam possess potential energy. டேமில் ஸ்டோர் ஆகிருக்க வாட்டர் வந்து பொட்டான்ஷியல் எனர்ஜியாக இருக்கும், அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். when water falls down, potential energy of water is converted into kinetic energy. எப்போ வந்து டேம்லேருந்து தண்ணியை ரிலீஸ் பண்ணி விடுறாங்களோ அப்போ வந்து வாட்டர் வந்து ரெஸ்ட்டில் இருந்து மூவ் ஆகும். ஸோ பொட்டான்ஷியல் எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியாக என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகும்.
Kinetic energy of water rotates the turbine and electric energy is generated. See the picture. டேமில் இருக்க தண்ணி வந்து எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா டர்பனுக்கு ரீச் ஆகும். இட் இஸ் நத்திங் பட் அ இன்ஜின் இன் விச் த ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் டிரைவ்ஸ் த வீல் ஃபிட்டட் வித் பிளேட்ஸ். அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கோ டு ஜெனரேட்டருக்கு போகும், அண்ட் தென் இட் வில் மூவ் டு டிரான்ஸ்ஃபார்மர், அண்ட் தென் டு டிஸ்ட்ரிபியூஷன், அண்ட் தென் டு ஆர் ஹவுஸ். இது மூலயமா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். And next we are going to be see about electrical appliance. Electric energy is used in many domestic appliances such as electric stove, iron box and fan. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டவ், அயன் பாக்ஸ் அண்ட் ஃபேனில் என்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்கும். எலக்ட்ரிக் எனர்ஜி ஃப்ளோ இன்டு த காயில் இன் த டிவைஸ். ஒரு டிவைஸில் இருக்க காயிலில் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோ ஆகும். as current flow it heat ups the coil. current எப்போ flow ஆகுதோ அப்போ வந்து coil வந்து என்ன ஆகும் அப்படின்னா heat ஆகும். with the help of this heat energy we do many useful work. இந்த heat energy மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய ஒர்க் செய்ய முடியும். thus electrical energy is converted into heat energy. electrical energy வந்து heat energy convert ஆகும், and electrical energy is converted to mechanical energy in fan, light energy in bulb and sound energy in computer. For example, iron box வந்து electrical energyலேருந்து heat energy நமக்கு convert ஆகும், and in computer it will convert to light and sound energy, and in light it will get converted into light energy, and in fan it will convert to mechanical energy. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோடனே தான் ஃபேன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆகும். அதுக்கு முன்னாடி ஃபேன் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ இட் வாஸ் அண்டர் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. And next we are going to be seeing driving a car. We use fuel in form of petrol or diesel or gas to run vehicles. நம்ம வந்து பெட்ரோல் டீசல்லாம் வந்து ஒரு வெஹிக்கிள் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். when this fuel burns in the engine chemical energy is converted into heat energy. எப்போ வந்து அந்த ஃபியூவல் வந்து பேர்ன் ஆகுதோ அப்போ கெமிக்கல் எனர்ஜி வந்து என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். burning fuel produce hot gases which pushes the piston in the engine to move the vehicle. fuel வந்து burn ஆகி it produce hot gases. அது என்ன பண்ணும் அப்படின்னா பிஸ்டனை வந்து இன்ஜினில் இருக்க பிஸ்டனை வந்து புஷ் பண்ணி வெஹிக்கிள் மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். thus heat energy is converted into mechanical energy. இது மூலயமா ஹீட் எனர்ஜி எந்த எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. Okay students, from this the lesson was completed. We see the next lesson in next class. Thank you students.